கத்தாருடைய வெளியுறவுத்துறை அமைச்சினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். பாலஸ்தீனத்தை நாங்கள் விட்ரோ பண்ணணுமாக இருந்தால் அரபு நாட்டினுடைய படைகளை கொண்டு வந்து அங்கே நிறுத்துங்க என்று சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் மரணிக்கும் போது கொரோனா தாக்கத்தினாலோ அல்லது புற்றுநோய் தாக்கத்தினாலோ வேறு எந்த நோயினாலோ மரணித்து விடக்கூடாது, நான் ஷஹீதாகத்தான் வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மரண நேரத்தை பற்றி தான் மரணிப்பதற்கு முன்பதாக ஒரு தொலைக்காட்சி ஊடக பேட்டியிலே பேசியிருந்தார் ஜெனரல் யஹியா சின்வார் அவர். ஜோ பைடனை பொறுத்தவரை ஜோ பைடன் நினைத்திருந்தால் இந்த யுத்தத்தை என்றைக்கோ முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை இஸ்ரேல் காசு கொடுத்து வெப்பனை வாங்குவாங்களாக இருந்தா எவ்வளவு காலம் வேணும்னா நீங்க யுத்தம் பண்ணுங்க. இந்த வாரம் 20ஆம் தேதிக்கு முன்பதாக இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனத்திலே ஒரு நற்செய்தி நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு 466வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகளாக வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாலஸ்தீனத்தில் உடனடி ஒரு சமாதான உடன்படிக்கை, ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மிக நெருக்கத்தில் இருப்பதாக தற்போது சொல்லப்பட்டு வருகிறது. அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் மிக மிக மும்முரமாக நடைபெற்றும் வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஒரு தொலைக்காட்சிக்கு டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த வார இறுதிக்குள்ளாக பாலஸ்தீனத்திலே ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டு விடும் என்பதை அறிவித்தும் இருக்கிறார். இதில் இருந்து நம்ம புரிகிற முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், இந்த வாரம் 20ஆம் தேதிக்கு முன்பதாக இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனத்திலே ஒரு நற்செய்தி நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு என்றால் பெரும்பாலும் எதிர்வருகிற 24 ஹவர்ஸ் 24 மணி நேரங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என்கிறது கத்தார். அந்த அளவுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப நெருங்கிட்டோம்ங்கிறாங்க. இந்த நிலையில் என்ன நடக்கிறது காசாவிலும் அதே போன்று பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்கிறது என்பதும் தான் மிக முக்கியமான விவகாரங்களாக மாறியிருக்கிறது. இன்றைக்கும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய கொடூர தாக்குதல்களில் 94 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் கூட இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அழிந்து நாசமாகி இருக்கக்கூடிய கூடாரங்கள், கட்டிடங்கள் கிடையாது, அங்கே கட்டிடங்களே இல்லை, இப்போ கூடாரங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவருகிறது. 94 பேர் சமாதான உடன்படிக்கை நெருங்குகிற போது கொல்லப்படுகிறார்கள் என்பதை பொறுத்தவரையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரேல் எப்போதெல்லாம் சமாதானத்தை நெருங்குகிறதோ அப்பொழுது முடிந்த வரைக்கும் கொலைகளை அதிகப்படுத்துவதற்கு அவர்கள் தீவிரப்படுத்துவார்கள், கைதுகளையும் அதிகப்படுத்துவதற்கு அவர்கள் தீவிரமாக செயல்படுவார்கள். இன்றைக்கு 40க்கு மேற்பட்டவர்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் 94 பேர் தற்போது காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சரமாரியான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. வான்வழி தாக்குதல்கள் கடந்த இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த தருணத்தில் கடந்த 2 மணி நேரமாக இடைவிடாத வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் காசா மீது நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய அரபு ஆங்கில பக்கங்களில் நீங்கள் போய் பார்க்க முடியும், தொலைக்காட்சிகளில் பார்க்க முடியும், நேரடி ஒளிபரப்புகளையும் அல் ஜசீரா செய்து கொண்டிருக்கிறது. அல் குதுஸ் நெட்வொர்க்கும் இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. இந்த செய்திகள் எல்லாம் எதற்கான உன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், விரைவிலேயே ஒரு சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட போகிறது. எனவே அழிப்பதை முடிந்த வரைக்கும் கூடுதலாக அழித்துக் கொள்வோம் என்கிற மனோபாவத்தில், ஒரு முரட்டுத்தனமான சைக்கோத்தனமான மனோபாவத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் அவருடைய இராணுவமும் செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியான நிலையில தான் இன்றைக்கு இந்த சமாதான உடன்படிக்கைகளுடைய நிலை என்ன என்பது தொடர்பான பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக
இஸ்ரேலும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் வளமையை விட ரொம்ப நெருக்கமாக இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமே யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு தோஹா கத்தாரினுடைய பட்டதாரி படிப்புகளுக்கான ஊடக ஆய்வுகளுடைய பேராசிரியர் முகமது அவர்கள் இந்த கருத்தை மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறார். எதனால் அவர் வலியுறுத்துறார் என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் நம்ம பலமுறை சொன்ன ஒரு விஷயம் தான், அவர் ஒரு பிசினஸ்மேன். அவர் எதையுமே பிசினஸாகத்தான் பார்ப்பாரே தவிர எதையுமே வேறு கண்ணோட்டத்தில் பெரும்பாலும் பார்க்க மாட்டார். ஜோ பைடனை பொறுத்தவரையில் ஜோ பைடன் நினைத்திருந்தால் இந்த யுத்தத்தை என்றைக்கோ முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அவரை பொறுத்தவரையில் அவருக்கு இஸ்ரேலை திருப்திப்படுத்துவது மட்டும்தான் தேவையாக இருந்தது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இஸ்ரேல் காசு கொடுத்து வெப்பனை வாங்குவாங்களாக இருந்தால் எவ்வளவு காலம் வேணும்னா நீங்க யுத்தம் பண்ணுங்க, சும்மா தர முடியாது என்கிற பார்வை தான் அவருக்கு இருக்கும். அதை நம்ம உக்ரைன் விஷயத்தில் இப்ப பார்க்கிறோம். நேற்றைய தினம் கூட டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, உக்ரைனுக்கு நாங்க சும்மா காசெல்லாம் நிறைய அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த யுத்தத்துக்காக எவ்வளவு செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இதுதான் ட்ரம்பினுடைய பார்வையாக இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல், டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருடைய ஆரம்ப ஆட்சி காலத்தில் அரபு நாடுகளோடு ஒரு நெருக்கத்தை பாராட்டி இருக்கிறார். இஸ்ரேலோடும் நெருங்கிய நட்பை பேணியவர் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. எது எப்படி போனாலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த முறை இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விடாப்பிடியாக நிற்கிறார். இதனால் பல இழப்புகள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார் என்கிற காரணம் தான் இதற்கு அடிப்படை என்கிறார் தோஹாவினுடைய பேராசிரியர், தோஹா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முகமது அவர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்தத்தில் முதல் கட்டமாக 33 பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் சார்பாக இந்த 33 பேருக்கு நிகராக அதில் இருக்கக்கூடிய லேடி சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்த சோல்ஜர்ஸுகளையே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படியான இராணுவத்தினர், கைதாகி இருக்கக்கூடிய இராணுவத்தினர்ல பெண் இராணுவத்தினர் இருப்பாங்களா இல்லையா, அந்த பெண் இராணுவத்தினரை விடுதலை செய்வதாக இருந்தால் ஒருவரை விடுதலை செய்வதற்கு பதிலாக இஸ்ரேல் 50 பாலஸ்தீனர்களை விடுதலை செய்ய வேண்டும். அது அல்லாமல் பொதுமக்களில் ஒருவரை விடுதலை செய்வதற்காக இஸ்ரேல் 30 பாலஸ்தீனர்களை விடுதலை செய்ய வேண்டும். 33 பேரை விடுதலை செய்வதற்கு பதிலாக 1000 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒப்பந்தம் தற்போது எட்டப்பட்டிருக்கிறதான செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், கத்தாருடைய வெளியுறவுத்துறை அமைச்சினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அதிலே அவரிடம் இது தொடர்பாக கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான பதில் என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு நெருக்கமான கட்டத்தில் இருக்கிறோம், ஒப்பந்தம் ஓரிரு நாட்களுக்குள்ளாக திடீரென்று கைச்சாத்திடப்படுவதற்கான ரொம்ப நெருக்கமான தருணமாக மாறி இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய அழிவுகள் கற்பனை செய்ய முடியாமல் இருக்கிற காரணத்தினால் எப்படியாவது ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். பாலஸ்தீன சுதந்திர அமைப்புகளுடைய அனைத்து தரப்புகளோடையும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொன்னது மட்டுமல்லாமல், இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான முடிவுகளை என்ன மாதிரியான அக்ரிமெண்ட் எட்டப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது சொல்ல முடியாது, ஏன்னா அதை யாரும் சீர்குலைச்சிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதை சொல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னது மட்டுமல்லாமல், பாலஸ்தீனத்திற்கு அரபுலக படைகள் அனுப்பப்படுமா என்கிற கேள்விக்கும் அவர் பதிலளித்திருந்தார். பாலஸ்தீனத்தை நாங்க விட்ரோ பண்ணணுமாக இருந்தா அரபு நாட்டினுடைய படைகளை கொண்டு வந்து அங்க நிறுத்துங்க என்று சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுல ஒரு புத்திசாலித்தனம் என்று நினைத்துக் கொண்டு அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. எதுக்காக அவர் சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவுக்குள்ள இருக்கிற போது அதற்கு நிகராக அரபு நாடுகளுடைய படைகளை கொண்டு போய் நிறுத்தினால் எந்த நாடுகளுடைய படை நிறுத்தப்படும் என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் அதையும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவே முன்மொழிகிறார். என்னன்னா, கத்தாரு, எகிப்து, சவுதி போன்ற நாடுகளுடைய படைகளை கொண்டு வந்து நிறுத்துங்கள் அப்படிங்கிறாரு. இந்த லிஸ்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஈரான், லெபனான், யமன் இந்த படைகளுடைய பெயர் பட்டியலை நெத்தன்யாகு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன நோக்கத்தில் இதை சொல்றாருன்னா, 2 நோக்கங்கள் அங்கே இருக்கிறது. ஒன்று, காசாவுக்குள்ள அரபு படைகள் என்கிற பெயரில் யாராவது வந்தார்கள் என்றால் நெத்தன்யாகுவினுடைய பட்டியல் பிரகாரம் யார் வருவார்கள் என்று சொன்னால், இஸ்லாமியர்களில் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் வருவார்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் உள்ளே வருவார்கள். ஆல்ரெடி காசாவில் இருக்கக்கூடிய மக்களும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள். இப்படியான நேரத்தில் இந்த 2 தரப்புக்கும் மத்தியிலே ஒரு சண்டை நிகழும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இந்த படைக்கும் இடையில சண்டை வந்ததுன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கத்தாரையும் பகைக்கிறதாக ஆகிவிடும், எகிப்தையும் பகைக்கிறதாக ஆகிவிடும். எந்த நாட்டினுடைய இராணுவம் எல்லாம் வருகிறதோ அந்த நாட்டுடைய இராணுவத்தை எல்லாம் பகைப்பதை போன்று ஆகிவிடும். எனவே இஸ்ரேலுக்கும்
பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான சண்டையை பாலஸ்தீனத்திற்கும் அரபுலகத்திற்கும் இடையிலான சண்டையாக மாற்றுவோம் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. இரண்டாவது என்னன்னா, அரபு நாட்டினுடைய படைகளை கொண்டு வந்து நிறுத்துங்கிறதுல இருந்து அரபு நாட்டினுடைய படைகள் வந்ததற்கு பிறகு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிரான ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தினால் அந்த தாக்குதலை வச்சுக்கிட்டு மற்ற அரபு நாடுகளோட எல்லாம் வம்பிழுக்கலாம் நமக்கு என்கிற அந்த கிரேட்டர் இஸ்ரேலை நோக்கி நகரலாம் என்பதற்கான ஒரு முழு முனைப்பாக இஸ்ரேல் இதை திட்டமிடுகிறது. இதற்கு மிக நுணுக்கமாக மிக தத்ரூபமாக கத்தாருடைய வெளியுறவுத்துறை ஊடக பேச்சாளர் அழகான ஒரு பதிலை அளித்திருந்தார். அதில் அவர் என்ன சொல்றார் என்று கேட்டா, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு முடிவடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் இலக்கு. இரண்டாவது என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய சுய ஆட்சியை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இரண்டாவது இலக்கு. அவங்க தான் ஆளணுமே தவிர அவங்களை இஸ்ரேலும் ஆளக்கூடாது, கத்தாரும் ஆளக்கூடாது, சவுதியும் ஆளக்கூடாது, துபாயும் ஆளக்கூடாது, யாரும் ஆளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான விவகாரம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன மக்கள் தங்களுக்கென்று சொந்த கருத்துக்களை கொண்டிருப்பதற்கும் அவர்களுடைய பூமியில் அவர்களை ஆட்சி செய்வதற்கும் பொருத்தமான தீர்வு எதுவோ அந்த தீர்வுக்கு நாங்கள் வாசலை திறந்து வைத்திருக்கிறோம். அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு நாங்கள் வாசலை திறந்து வச்சிருக்கிறோமே தவிர நாங்கள் அங்கே போய் ஆளுவதற்குரிய ஆட்கள் அல்ல என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நமக்கு தெரியும், இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் இந்த நிலைமையில் இருக்குதுன்னா அதுக்கு காரணமாக அல்லாஹ்வுடைய உதவியில் கத்தார் தான் இருந்தது. கத்தாருடைய பேச்சுவார்த்தைகளால் தான் ஆப்கானிஸ்தான் தற்போது அங்கிருந்து அமெரிக்க படைகள் மொத்தமாக வெளியேறி ஆப்கானிஸ்தான் அந்த மக்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1000 விமர்சனம் இருக்கும், அது வேற. ஆனால் அந்த நாட்டு மக்களுக்குரிய ஒரு நாடாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மிக தெளிவான பதிலாக இதை சொல்லியிருக்கிறார். நாங்கள் உள்ளே போகவும் முடியாது, போகிற ஐடியாவும் எங்களுக்கு இல்லை, போகவும் மாட்டோம், அவங்களே தான் ஆளணுங்கிறத தெளிவாக கத்தார் சொல்லியிருக்கிறது. எனவே அரபு படைகள் போவதோ அல்லது வேறு நாட்டு படைகள் வருவதோ எக்காரணம் கொண்டும் அங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்பதை திட்டவட்டமாக கத்தார் இன்றைக்கு தெரிவித்திருப்பதை பார்க்க முடியும். இப்படியான நிலையில் பாலஸ்தீனுடைய போராளி பிரிவுகள், காசாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளுக்கும் கத்தாரில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் தொடர்பான முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனையுமே நாங்கள் கொடுத்து விட்டோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தெளிவாக அறிவித்திருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த அமைப்புகளுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு சிறப்பம்சமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இதில் போடப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள், போடப்பட்டிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே அபு இப்ராஹிம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜெனரல் தளபதி யஹ்யா சின்வார் அவர்கள் போட்ட நிபந்தனைகள் தான் என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே பாலஸ்தீன சுதந்திர வரலாற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தவிர்க்க முடியாத தளபதியாக மாறி நிற்பவர் தான் ஜெனரல் யஹ்யா சின்வார். ஏன்னா அது யாராலும் அதை சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஒரு மாவீரன் தான் என்பதை மரண நேரத்திலும் காட்டிவிட்டு சென்ற ஒரு மாபெரும் வீரனவன். தான் மரணிக்கத்தான் போகிறோம் என்று இருக்கும்போது முட்டுக்காலில் நின்று சரணடையாமல், முட்டுக்காலில் நின்று கைகட்டி நிற்காமல் கடைசி மரண நேரம் வரைக்கும் போராடி வென்றிருக்கிறான் மாவீரன் யஹ்யா சின்வார் அவர்கள். அந்த யஹ்யா சின்வார் அவர்கள் இருக்கும்போதே என்ன நிபந்தனைகளை இஸ்ரேலுக்கு விதித்து கொண்டிருந்தார்களோ அதே நிபந்தனைகளை போட்டு இந்த சமாதான உடன்படிக்கையை வெற்றிகரமாக பாலஸ்தீனம் முடிவுக்கு கொண்டு வர போகிறது என்கிற செய்திகள் உண்மையிலேயே மனதுக்கு இனிமையான இதமான செய்திகளாக வந்திருக்கிறது. வல்ல ரஹ்மான் அவருடைய மன்னரை வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அத்தனை பேரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இஸ்மாயில் ஹனியா, ஷேக் ஆரூரி போன்ற பல பேர் பாலஸ்தீன மண்ணுக்காக, அவர்களுடைய தேசத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். சுதந்திர வேட்கைக்காக தங்களுடைய உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் மரணிக்கும் போது கொரோனா தாக்கத்தினாலோ அல்லது புற்றுநோய் தாக்கத்தினாலோ வேறு எந்த நோயினாலோ மரணித்து விடக்கூடாது, நான் ஷஹீதாகத்தான் வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மரண நேரத்தை பற்றி தான் மரணிப்பதற்கு முன்பதாக ஒரு தொலைக்காட்சி ஊடக பேட்டியிலே பேசியிருந்தார் ஜெனரல் யஹ்யா சின்வார் அவர்கள். அதே போன்று அல்லாஹு தாலா அவருடைய மரணத்தை கடைசி நேரத்தில் ஷஹீதான ஒரு நிலையை கொடுத்திருந்தான். அல்லாஹு தாலா அவருடைய
நாட்டினுடைய பாவங்களை மன்னித்து அவர் இணை வைக்காத பட்சத்திலே கண்டிப்பாக சொர்க்க பூஞ்சோலையை கொடுப்பான் என்கிற நம்பிக்கை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகளை உங்ககிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே வர்றோம். நிறைய பாடசாலைகளில் இருந்தும் தனி மனிதர்களாகவும் நம்மளை தொடர்பு கொண்டு பாடசாலை புத்தகங்கள் வாங்கணும், முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம செய்கிற பணியெல்லாம் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை வச்சு தான் செய்கிறோம், நம்ம சொந்த பணம் கிடையாது. ஆனால் நிறைய தேவைகள் இருக்குது. ஒரு பாடசாலையில் போய் பார்த்தோம்னா 150, 200, 300, 400 என்று பிள்ளைகள் இருக்கிறார்கள். சில பாடசாலைகளும் பள்ளி வாயில்களும் நமக்கு கோரிக்கை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாமே 300க்கும் மேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்க. எனவே இலங்கை நாட்டினுடைய பொருளாதார நிலை உங்களுக்கு தெரியும். கூகுளில் போய் உங்கள் நாட்டு கரன்சியையும் இலங்கையினுடைய கரன்சியையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு கீழ்மட்டத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்படியான சூழலில் சதக்கத்துல் ஜாரியாவாக, நிலையான தர்மமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு, நன்மைகளை அள்ளி குவித்துக் கொள்வதற்கு இந்த பணியிலே இணைந்து கொள்ளுங்கள். ஹாப்பி டு லேர்ன் என்கிற இந்த பணி மகத்தான ஒரு சேவையாக நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கும் வேறு வழி இல்லை, உங்ககிட்ட தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்குது. டெய்லி நம்மளை நோக்கி நிறைய விதவைகள், அதே போன்று தேவையுடையவர்கள், மாணவர்கள் தொடர்பு கொள்ளுகிற போது அதற்கு மாற்று வழிகளாக இது மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்குது. எனவே முடிந்தவர்கள் உதவி செய்ய மறந்து விடாதீர்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்பு கொண்டு வழங்க முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இந்த சமாதான உடன்படிக்கையால் ஒரு மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ளப் போகிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 பேர் தான் இவங்க 2 பேரும். இவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவங்க 2 பேருமே ஜியோனிஸ்டுகள், யூதர்கள் பிளஸ் ஜியோனிஸ்டுகள். இதில் ஒருவர், இவர் தற்போதைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அமைச்சரவையில் இவர் நிதி அமைச்சராக இருக்கிறார். இந்த 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, சமாதான உடன்படிக்கை செய்யக்கூடாது. சமாதானத்துக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னா இவர் பதவி விலகிறதாக சொல்லி இருக்கிறாரு. பதவி விலகிற போது என்ன சொல்றாருன்னா, நான் பதவி விலகினா நீயும் விலகணும், ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆளையும் சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னு கேட்டா சமாதான உடன்படிக்கைக்கு போனா இவங்களுக்கு அது பெரிய லாஸா போயிடும், பெரிய நஷ்டமா போயிடும். இந்த ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியாதுல்ல, இவங்களுக்கு இந்த பதவியில இருந்துக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்றாங்க. இப்படியான ஒரு நேரத்தில் சமாதான உடன்படிக்கைக்கு போகலன்னா ட்ரம்ப் நெத்தன்யாகுவை கடிச்சே துப்பிடுவாப்ல. அந்த அளவுக்கு ட்ரம்பினுடைய நிலைமை மாறி போயிருக்குது. போனா இந்த 2 பேரும் வராண்டி சாப்பிட்டுருவாங்க, அந்த அளவுக்கு நிலைமை இவங்க 2 பேருக்கும் இருக்குது. மொத்தத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு இந்த உலக வாழ்க்கையே நரகமாக போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டால், நிரந்தர யுத்த நிறுத்தம் என்று ஆகிவிட்டால் உடனடியாக இஸ்ரேலிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த தேர்தலிலே நெத்தன்யாகுக்கு என்ன நடக்கும் என்பதையும் அத்தனை பேரும் கண்டுகொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்படியான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இத்தாலியினுடைய தலைநகர் ரோமில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்த ஒருவனை கைது செய்யுமாறு இன்றைக்கு ஹிந்த்ரஜப் ஃபவுண்டேஷன் இத்தாலிக்கு அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள். ஹிந்த்ரஜப் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து விரட்டி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரியும். இன்னைக்கு இவன் இத்தாலியில் இருக்கிறதாக கண்டறிஞ்சிருக்கிறாங்க. உடனடியாக இத்தாலியினுடைய போலீஸுக்கு, இத்தாலியினுடைய அரசாங்கத்துக்கெல்லாம் இவனை பற்றிய தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கும் இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். இவனை கைது செய்யுங்கள் என்று. இவனை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு மொசாத் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் செய்த அநியாயத்திற்கு எங்கு சென்றாலும் இவர்களுக்கு நிம்மதியில்லை என்கிற ஒரு நிலை தோற்றம் பெற்றிருப்பதை நாம் தொடர்ந்து அவதானிக்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள்ள பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. உடனடியாக இந்த டீலை முடிங்க, சமாதான உடன்படிக்கையை கொண்டு வாருங்கள் என்கிற போராட்டங்கள் தான் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த மாதிரியான செய்திகளுக்கு மத்தியில் என்ன நடக்கிறது காசாவுக்குள், பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்ன செய்கிறார்கள் என்கிற கேள்வி முக்கியமானது. இன்றைய தினம் காசாவுக்குள்ள நடைபெற்று வரக்கூடிய சண்டைகளில் 2 மெர்காவா டேங்குகளையும் 1 இராணுவ வெஹிக்கிளையும் தாங்கள் அளித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களில் மும்முரமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் நஹால் படைப்பிரிவு தான் காசாவுக்கு
காசாவுக்குள்ள இப்பொழுது மும்முரமாக தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இஸ்ரேலுடைய பயங்கரவாத இராணுவம் இது. இந்த இராணுவத்தை சேர்ந்த 7 பேர் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தாக்குதல்களால். 13 பேருக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் பொதுமக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை அழித்து ஒழிப்பதில், அவர்களை கடைசி நேரம் வரைக்கும் அழித்து முடிப்பதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அதே நேரம் யமன்ல இருந்து இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய செய்திகள் எப்படி வருதுன்னு கேட்டா, எங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, அதை தடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏண்டா வருகிற ஏவுகணையை தடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று அதை அறிவிக்கிறதுக்கு எங்க டைம் இருக்குதுன்னு யோசிக்கணுமா இல்லையா? அவன் அடிக்கிறதே ஹைப்பர்சோனிக்காக இருக்குது. ஹைப்பர்சோனிக்கா அடிக்கும் போது என்ன 5 மணி நேரமா பறந்து வந்துகிட்டு இருக்கும். அது நாங்கள் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், அது வந்து கொண்டிருக்கிறது என்று என்னன்னா, கேட்கிறவன் கேனையனா இருந்தா கிணத்துக்குள்ள திமிங்கிலம் இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க என்று சொல்லுவார்கள். அது மாதிரி என்னன்னா, அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்களா, இவங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்களா. அதை அடிச்சா அடுத்த கணம் வந்து உழப்போகுது, அதுக்குள்ள நீ தடுத்தா உண்டு. நீங்க தான் சொல்றீங்கல்ல, சுத்தி வளைச்சு நாங்க அயன்டோம் வச்சிருந்தோம்லாம் சொன்னாங்கல்ல, எல்லாமே புஸ்வானமா போயிடுச்சுங்கிறது தெரியுது. இன்றைக்கு நாங்கள் நடத்திய தாக்குதல் துல்லியமாக சென்று தாக்கி இருக்கிறது என்கிற செய்தியை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடக்கூடிய யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு வெளியிட்டிருக்கிறார். ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பாலஸ்டைன் 2 என்கிற ஏவுகணை தான் இன்றைக்கு ஏவப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக டெல் அவிவை சென்று அது தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான யமனுடைய தாக்குதல்களும் தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டால் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளும் தங்களுடைய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தி விடுவார்கள். செங்கடல் பிரச்சனையும் முடிவுக்கு வந்துவிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த காசாவினுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியிலாக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இத்தனை அநியாயத்தை செய்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். சகோதரர்களே, வாகிறது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.